ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த 2 கோரிக்கைகளை தவிர வேறு எந்த நிபந்தனையும் நாங்கள் விதிக்கவில்லை, எதையும் நாங்கள் கேட்கவில்லை, எங்களிடம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த 2 காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை இணைந்து செயல்படுவதற்கு ஏற்படும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் யார் என்ற அந்த பேச்சுக்கே இப்பொழுது இடமில்லை. நாங்கள் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக வேறு எந்த நிபந்தனைகளும் எங்களுக்கு இல்லை. இந்த 2 கோரிக்கைகளை அவர்கள் தரப்பு நிறைவேற்றினால் எங்களுக்கு போதும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவர்கள் அந்த 2 கருத்துக்களுக்கும் பதில் சொல்லாமல், 2 கோரிக்கைகளும் பதில் சொல்லாமல் வேறு என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒரு சிவில் விசாரணை ஒத்துவிட முடியாதுன்னு சொல்லி வைப்பு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப தெளிவா சொன்னேன். நீங்க வராது முத்தி சொன்னேன். அது பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன், ஒரு தனிநபர் போட்டது. அதை என்ன அந்த அரசாங்கம் சார்பில் அரசு வழக்கறிஞர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, நீதி விசாரணை தேவையில்லை என்று பதில் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது அதை காட்டி வைத்திலிங்கம் சொல்லுகிறார், அவர் சட்டம் படித்தவர் அல்ல, நான் சட்டம் படித்தவர் என்ற முறையில் சொல்லுகிறேன். இப்பொழுது கூட அந்த கவுண்டரோடு, அந்த பதிலோடு இப்பொழுது இந்த நிலைமைக்கு பிறகு, இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அவர்கள் ஒரே ஒரு பதிலை தாக்கல் செய்தால் போதும். என்ன தகவல் தெரியுமா? நாங்கள் இந்த விசாரணைக்கு அரசாங்கம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தாலே அந்த வழக்கு முடிந்து. வழக்கு தீர்ப்பு எப்படி வரும்? ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன்ல எப்படிப்பட்ட தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும்? அதுவும் இவர்கள் ஆட்சியிலே இருந்து கொண்டு அரசாங்க வக்கீல் மூலமாக நீதி விசாரணையே தேவையில்லை என்று கவுண்டர் போட்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன வைத்திலிங்கம் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. சார், இப்ப ஆர்கே நகர் தொகுதியில பணம் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா விஜயபாஸ்கர் ரெய்டு, இது தொடர்பா முதல்வர் உள்ளிட்ட அனைவர் மீதும் அனைவரிடத்திலும் இந்த பணம் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இப்ப அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க அது தொடர்பா என்ன நினைக்கிறீங்க சார்? அது வருமான வரித்துறை அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்கள், அந்த ஆவணங்களை பரிசீலித்து அந்த நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மையை அவர்கள் முடிவு செய்து சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வருமான வரித்துறையை சார்ந்தது. அது பற்றி இப்பொழுது நான் கருத்து கூற முடியாது. அவர்கள் தான் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை பற்றி அவர்கள் தரப்பிலே கேள்வி எழுப்பினார்கள். அதிலும் அதில் என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆவணத்திலே அந்த ஒரு டாக்டருக்கு கொடுத்த அந்த தொகையை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஒரு ஆவணத்திலே இருக்கிற ஒரு என்ட்ரி உண்மை என்று சொன்னால், மற்ற என்ட்ரிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அத்தனையும் உண்மை என்று தானே நாம் யூகித்துக் கொள்ள முடியும். எனவே இனி எதுவாக இருந்தாலும் வருமான வரித்துறை தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வருமான வரித்துறையினுடைய கடமை. அவர்கள் தான் எதிர்காலத்தில். நாங்கள் அது குறித்து எந்த கருத்தையும் இப்பொழுது தமிழக முதல்வரே ஈடுபட்டிருக்காரு, அவருடைய பேரும் வந்திருக்கு. அதான் சொன்னேன். இங்க பாருங்க, அந்த கைப்பற்றிய ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை வருமான வரித்துறை அறிந்து அப்படி யாராவது அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுப்பதிலே எந்தவித தடையும் கிடையாது. அது வருமான வரித்துறையினுடைய முக்கிய கடமை. அது அவர்கள் செய்ய வேண்டியது. நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அது கருத்து சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. மேட்டூர் தொகுதியில் தகவல் இருக்கு, அழைப்பு இருக்காங்க. எந்த தகவலும் எனக்கு கொடுப்பதில்லை. இந்த கூட்டத்திற்கே என்னுடைய டிரைவரிடம் PRO பேசியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை என்னிடம் நேரிடம் தொடர்பு கொள்ளவில்லை. அதைத்தான் சொல்லுகிறேன். மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொது காரியமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பிரச்சனை சொல்லி எதை சொன்னாலும் அவருக்கு செய்யக்கூடாது என்ற எழுதாத உத்தரவை இன்றைக்கு முதலமைச்சர் பிறப்பித்திருப்பதாக அதிகாரிகளே என்னிடம் வருத்தப்பட்டு சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நிலைமை. அதைத்தான் இன்றைக்கு 2 DSP மாறுதலுக்கான அந்த காரணத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இரு அணிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை விரைவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நடந்தால் நல்லதே நடக்கட்டும். இல்ல முறையான அழைப்புல நீங்க குற்றம் சாட்டி இருக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டுல நீங்க தயவு செய்து குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. இந்த 2 கோரிக்கைகளுக்கும் முறையாக அந்த தரப்பிலிருந்து பதில் வரவில்லை. அப்படி இந்த 2 எங்களுடைய தலைவர் OPS அவர்கள் இந்த சொல்லியிருக்கிற இந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கமான நிலைக்கு அவர்கள் வந்தால் வரவேற்கிறோம். நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னாலும்
நாட்டுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். அந்த நல்லதும் எப்படி என்று சொன்னால், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி அது எந்த ரூபத்தில் வரும் என்று எங்களால் இப்பொழுது கணித்து சொல்ல முடியாது. இது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது, மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு குட் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன்லெஸ், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், இதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நிலையிலே எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது நடக்கும். நடக்குவதற்கு ஊடகங்கள், பத்திரிகையாளர்களை நீங்கள் தயவு செய்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை உங்களுடைய குழு தலைவர் கேபி முனுசாமி அது இன்னும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில முன்னேற்றமே இல்ல, அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க ஒரு சொல்லியிருக்காரு. சசிகலா படம் அகற்றப்பட்ட பிறகும் அவர்கள் தரப்பிலே எப்படிப்பட்ட வாக்குமூலங்கள், எப்படிப்பட்ட பேட்டிகள், எப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்கள் ஊடகங்களில் சொல்லப்பட்டு இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எனவே அது குறித்து அவர்கள் தான் முடிவெடுக்க. எங்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களாலே அதான் சொன்னேன், நல்லதே நடக்கட்டும். நல்லது நடந்தால் நல்லது, நடப்பது இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கு. தனித்து செயல்படும் நீங்க வலியுறுத்தீங்களா? சேலத்துல இன்னைக்கு தனித்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க உங்களுடைய தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை, அந்த தீர்மானத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுடைய தலைமை நிர்வாகிகளிடமும் எங்களுடைய தலைவர் ஓபிஎஸ் சொன்னால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். இது எங்களுடைய கருத்து தான், இது முடிவல்ல. தீர்மானம் என்பது எங்களுடைய தலைமைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் முன்வைக்கிற கருத்து. அந்த கருத்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது எங்களுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டிய நிலை. நீங்க தலைமை இடத்துல இருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நிலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவான அலையாகத்தான் இருக்கு. நிர்வாகிகளை ஏற்றுக்காத போது பேச்சுவார்த்தை சுமூகமாக அதுதான் நீங்க அதான் புரிஞ்சு பாட்டுக்கிறீங்க. எங்களுடைய எண்ணம் தான் அது. நாளைக்கு ஒருவேளை தலைமை எடுக்கிற முடிவுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல தொண்டர்களும் கட்டுப்படுவார்கள். காரணம், இந்த இயக்கம் ஒரு கட்டுப்பாடான இயக்கம். புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியுடன் இணைய வேண்டாம் என்பதுவே தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது என்றும், கோரிக்கைகளை ஏற்று முறையாக பேச்சுவார்த்தைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அணியினர் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் திரு செம்மலை தெரிவித்திருக்கிறார். மேலும் முடிவில் நல்லதே நடக்கும் என்றும், ஓபிஎஸ் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்றும், அதுவே மக்களின் விருப்பமாக இருக்கிறது என்றும் சேலத்தில் ஆதரவாளர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு அவர் செய்தியாளரிடம் தெரிவித்ததை பார்த்தோம்.